ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க நினைக்கிற பர்சன் வந்து உங்களை மிஸ் பண்றாங்க. மிஸ் பண்றது மட்டும் இல்லாம உங்களை வந்து அவங்க வந்து ரொம்ப 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 வந்து நினைக்கிறாங்களா? 24 மணி நேரமும் அவங்க நினைக்கிறாங்களா, இல்ல அவங்க ஒர்க்க வந்து பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்றதுக்கான ரீடிங் தான். ஓகேங்களா? இப்போ வாங்க பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அவங்க நினைக்கிறாங்களா, இல்ல வந்து அவங்க ஒர்க்க வந்து பாக்குறாங்களா? சரிங்களா? அவங்க நினைக்கிறாங்களா இல்லையான்றதுக்கான கால். ஓகேங்களா? கால் வந்துருச்சு. அவங்க என்ன தாட்ல இருக்காங்க? ஓகேங்களா? மூணு படம் எடுத்திருக்கா. ஓகேங்களா? 3 தாட் போதும். ஓகேங்களா? அவங்க என்ன தாட்ல இருக்காங்கன்றது இந்த கார்டு. அவங்க வந்து உங்களை பத்தி நினைக்கிறாங்களா, இல்ல அவங்க ஒர்க்க பாக்குறாங்கன்னு கார்டு. லாஸ்ட் கார்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபீலிங். ஓகேங்களா? இப்போ அவங்களுடைய தாட்ல என்ன இருக்குன்னு பாத்தோம்னா, அவங்க தாட்ல மட்டும் இல்ல, உங்களுடைய தாட்லும் பாத்தீங்கன்னா வந்து மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, போன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த கார்டோட மீனிங். இனிமேல் வரப்போற தேய்பிரியில வந்து இது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இப்படி இல்ல, இப்போ தானே பௌர்ணமி போச்சு. ஸோ அப்பனா வளர்பிறை கிடையாது, தேய்பிரியில வந்து நீங்க 2 பேரும் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்ன்றது அந்த கார்டோட மீனிங். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? அவங்க தாட்ல மட்டும் இல்ல, உங்களோட தாட்லயும் பாத்தீங்கன்னா வந்து மெசேஜ் அனுப்பணும்னு தான் நினைக்கிறீங்க, போன் பண்ணணும்னு தான் நினைக்கிறீங்க. ஓகேங்களா? 2வது பாயிண்ட் என்ன வருதுன்னு பார்ப்போமா? அவங்க உங்களை பத்தி நினைக்கிறாங்களா, இல்ல ஒர்க்ல இருக்கிறாங்களான்றத பார்ப்போம். ஓகேங்களா? என்ன நினைக்கிறா? ஓகே, அதாவது நீங்க நினைக்கிற பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? உங்களை பாதுகாத்து மத்தவங்க கிட்ட இருந்து வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கார்டுல பாத்தீங்கன்னா வந்து 2 பக்கம் சிங்கம் இருக்கு இல்லையா? அதே வந்து நார்மல் ஒயிட் ரைடர் டெக்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கம் வந்து ஃபீமேல், அதாவது வந்து அவங்க வந்து அதை கட்டுப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 2 சிங்கத்தை வந்து நடுவில் நடந்து வராங்க. ஸோ அப்ப நான் என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களை வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல் மூன், அதாவது பௌர்ணமி. ஓகேங்களா? இது வந்து தேய்பிரை, இது வந்து ஃபுல் மூன், பௌர்ணமி. தேய்பிரையில நீங்க வந்து பேசுவீங்க, அப்புறம் ஃபுல் மூன்ல வந்து பௌர்ணமி எப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? உங்களை வந்து
டேக் கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? நீங்க நினைக்கிற பர்சன் வந்து அதான் சொல்ல விருப்பப்படுறாங்க. ஓகேங்களா? 24 மணி நேரமும் பாத்தீங்கன்னா உங்களை பத்தி தான் நினைச்சுட்டு இருக்காங்க. எப்படி உங்களை வந்து பாதுகாக்கலாம், எந்த வழியிலன்றத இந்த கார் மூலமா சொல்ல நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இன்டிடியூவ்னா காதல், காதலன்னு வாங்க. பட் ஆனா காதலன்னா இங்க காதல் மட்டும் அக்செப்ட் பண்ண முடியாது. ஆல்ரெடி மேரேஜ் ஆன பர்சன்ஸ்க்கும் இது பொருந்தும். ஓகேங்களா? மூணாவது கார்டுல பார்த்தோம் அவங்களுடைய ஃபீலிங்ஸ். அவங்களுடைய ஃபீலிங் என்ன ஃபீலிங்கா இருக்கு? வாட் இஸ் இஸ் ஃபீலிங் என்னன்னு பார்த்தா எப்படி வருது? ஓகே, அவங்க வந்து ரெட் பிளாக் வந்து இருக்கு. சோ இந்த ஒரு கார்டை வந்து ஃபீலிங் ஏன் இவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு தெரியல. சோ ஒரே ஒரு கார்டு மட்டும் நான் ரெண்டு கார்டு வந்து ஓகே, ரெண்டு கார்டு வந்து இருக்கு. ரெட் பிளாக், ரெட் பிளாக்னா வந்து நெகட்டிவ் சென்ஸ் எடுத்து தேவையில்ல, பாசிட்டிவ் சென்ஸ் எடுத்துக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கோசரம் வந்து உங்களை பாதுகாத்தே ஆகணும் இல்லையா? ஸோ அதனால வந்து ஆஷா உங்களை பிஹேவ் பண்ணலாம், நடந்துக்கலாம். பட் ஆனா வந்து உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களை பாதுகாக்கணும்ன்ற அந்த மைண்ட் செட்டோட தான் இருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இன்னும் ரெண்டு கார்டு எடுத்தேன். ஏன் எடுத்தது இல்லை, பட் நான் அதையும் சொல்லிடுறேன். இந்த ரெண்டு கார்டு வந்து உங்களை பத்தி உங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றதுக்கானது. ஓகேங்களா? இதுவும் பாத்தீங்கன்னா ஃபுல் மூன், இதுவும் ஃபுல் மூன். மூணு கார்லயும் ஃபுல் மூன் வந்திருக்கு, 3 பௌர்ணமி. ஓகேங்களா? அதுக்காக 3 பௌர்ணமிக்கெல்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது. ஒரே பௌர்ணமியில இது ஃபுல்லா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ரெட் பிளாக் பாத்தீங்கன்னா வந்து ரெட் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போறது வந்து இந்த பௌர்ணமி வந்து உங்களுக்கு பெஸ்ட் வழியா இருக்கும். ஓகேங்களா? அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. நீங்க நினைக்கிற பர்சன்ஸ் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ள இருக்கிற எமோஷனல் வாழை வந்து பிரேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த கார்டோட மீனிங். இந்த கார்டுல வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். ஓகேங்களா? அவங்க லவ் பண்றாங்களா இல்லையா, கான்டாக்ட் பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கான ரீடிங் கைஸ். ஓகேங்களா? நான் ஒண்ணு வந்து சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா வந்து இன்ட்ரோ கார்டுல வந்து வேற மாதிரி சொல்லியிருப்பேன், இங்க வந்து வேற மாதிரி மாறிடுச்சு. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து நீங்க நினைக்கிற பர்சன்ஸ் வந்து உங்களை நினைக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்தா ரெட் ஃபிளாக் வந்திருக்கு. அதனால வந்து நினைக்கல, உங்களை விட்டுட்டாங்க மறந்துட்டாங்கன்னு கிடையாது. ரெட் ஃபிளாக்னா நெகட்டிவா எடுத்துக்க தேவையில்லை. ஓகேங்களா? பாசிட்டிவா எடுத்துக்கலன்னா உங்களை பாதுகாக்கிறதுக்கோசரம் வந்து அப்படி கூட நடந்துக்கலாம் இல்லையா? சோ அதுதான் இங்க சொல்ல விருப்பப்படுறேன். ஆனா உங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதுக்கு இந்த கார்டு மூலமா தோணுது. ஓகேங்களா? சோ இதுதான் கைஸ் இன்னைக்கான ரீடிங். ஓகேங்களா? இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இது யாருக்கு வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? யாரு பாக்குறீங்களோ அவங்களுக்கு பொருந்த வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ எப்பயும் போல சொல்றதுதான், உங்களுடைய எனர்ஜியை கிளைம் பண்ணுங்க. அது உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை மாதிரியே வந்து கமெண்ட்ல வந்து கிளைம் பண்ணி எனர்ஜியை வந்து கனெக்ட் பண்ணிட்டு. ஓகேங்களா? ஓகே கைஸ், பாய்.